ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸோ மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் தான் இங்கே சொல்ல போகிறோம். ஸோ லோக்கி கிராஃப்ட் சீரீஸ் முடிச்சுட்டு இப்போ மைண்ட் கிராஃப்ட்டு. ஓகே, ஸோ வேர்ல்டு நேம் வந்து ஹாய்னு வச்சுருக்கேன். அட்வான்ஸில் சீடு வந்து சும்மா 1 2 3 4 5ன்னு வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இப்போ க்ரியேட் பண்ணலாமா வேர்ல்டை? ஓகே, வேர்ல்டையும் க்ரியேட் பண்ணியாச்சு. எங்கடா கொண்டு வந்து இறக்கி விட்ருக்காங்க? ஏதோ காட்டில் இறக்கி விட்ருக்காங்க கைஸ். பக்கத்துலேயே கேவா? ஸ்டார்டிங்கில் எதுக்கு நம்ம கேவுக்கு போயிட்டு ஓகே கொஞ்சம் சாண்ட் இருக்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சாண்ட் எடுத்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு 6 சாண்டு போதுங்க. வழக்கம் போல் ஓகே, இந்த விட்டே போதுங்க. 4 விட்டு போதும். ஃபியூச்சரில் போய் போட்டுருக்கேன். ஓகே, பண்ணி இருக்கு. பக்கத்தில் ஸ்வாம் பயமி. ஓகே, இந்த இடம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒரு வீடை போட்டுருக்கோம்னா பக்கத்தில் ஸ்வாம் பயமி இருக்கு. அதில் விசாட்டுருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அப்பா சீப்ராடே. ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தேவையான இது மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ உட் பிளாங்க்ஸ் 12 உட் பிளாங்க்ஸு, ஒரு ஸ்டிக்கு, ஒரு பிக்காக்ஸ் ஃபஸ்ட்டு முக்கியம்னா அது பிக்காக்ஸு தாங்க. ஓகே, அப்புறம் வந்து ஸ்வாடு பண்ணியாச்சு. ஆக்ஸு பண்ணணுமே. ஆக்ஸுக்கு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இல்லை. ஓகே, இல்லை ஸ்டிக்கு இருந்தால் ஆக்ஸ் பண்ணலாமா? எஸ், ஸோ ஆக்ஸும் பண்ணியாச்சு. நம்ம கூட போயிடலாம். வாங்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஷீப்பு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு இங்கே தான் இருக்கா? ஷீப்பு வேணும் பெட்டு செய்யறதுக்கு. கேம் பேர் உங்களுக்கு வேணும்னா பார்ட் 2 வீடியோவில் இந்த கேம் பேர் வேணும்னா வந்து ட்ராகன் சிம்பிள் இல்லைன்னா ஒரு ஃபயர் சிம்பிள் போடுங்க. போடு 3வது ஆடு. ஓகே, அவ்வளோதான். பெட்டு செஞ்சிடலாம். 4வது ஆடு எதுக்கோ சேஃப்டிக்கு. கோழி வச்சுருது. கோழி 1 ஷாட்டு. ஓகே, எங்கடா அங்கே போகிறேன்? அந்த கோழி நிலை. ஓகே, கோழி முடிச்சாச்சு. அங்கே ஒரு ஆடு இருக்குது, அதுவும் முடிச்சிடலாம். பெட்டு செஞ்சு ஒரு வீடை வைக்கணும். போடு. மொத்தம் நம்ம கிட்ட 5 உள்ளே இருக்குது. ஓகே, ஃபுட்டுக்கு பஞ்சம் இல்லை. கோழி இருக்குது. மஷ்ரூம்லாம் வர இருக்குங்க. இப்படி மஷ்ரூம் சாப்பிட்ற போது இல்லை, சும்மா சொல்லிக்க வேண்டியதான். ஓகே, இந்த பயம் இங்கே வேணாங்க. வீடு ஃபஸ்ட்டு சொன்னால ஒரு மாதிரி பிளெயினாக இருந்துச்சுன்னு, அங்கே போய் கட்டிக்கலாம். நம்ம சீரமாக போகலாம். இங்கே ஏதோ கோழி சவுண்டு கேட்டுச்சு. கோழி கோழி இங்கே ஓடுற கோழி. கோழி ஸ்பீடாக போகலாம். ஓகே கைஸ், ஸோ சூப்பர் வந்துட்டோம். இந்த பிளெயினான ஒரு இடத்துல போய்ட்டு வீடு கட்டினா கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல கட்டிக்கலாமா? ஒரு மாடு இருக்குது, ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். ஏய் இங்கே வர்ற ஃபுட்டு வேணும் பாருங்க. எப்படி மாடு செம ஸ்பீடாக ஓடுது. லெதர் அப்புறம் பீஃப் கிடைக்கும். இந்த இடத்துல வீடு கட்டிக்கலாங்கம்மா. பம்கின்லாம் இருக்குது. காடு பம்கின் இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம். ஓகே கைஸ், அப்போ இந்த இடத்துல வந்து வீடு கட்டிக்கலாம். நம்ம ஆடையும் வந்து போட்டு தெரியாச்சு. இங்கே குட்டியோட இருக்குது கைஸ் ஆடு. வேணாம்
இது இங்கே தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு போயிட்டு இது கேதர் பண்ணிட்டு வர்றோம். ஸ்பீடாக ஓடுறோம். அதுக்குள்ளே தலைவர் ஆரம்பிச்சிருச்சு. டிரான்ஸ்பரண்டாலாம் தெரியுது. வேணா சொல்லுங்கள் சார். ஓகே, உட்டிக்கு கலெக்ட் பண்ணியாச்சா? கொஞ்சம் உட்டு போயிட்டு பண்ணிடணும். பெட் அடிக்கிறதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, நம்ம இது பண்ண இடத்துக்கு போகலாம். ரெடி பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்ச இடத்துக்கு. ஓகேங்களா? ஓகே, வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு வீடு கட்டலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளை போட்டு பிளான்ஸ் வச்சுட்டு ஒரு பெட்டு எடுத்துகிட்டு இங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ பெட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கட்டலாம். சின்னதாக கட்டலாங்க. இது ஓகே, ஸோ ஹைட்டு வந்து 3 பிளாக் போதுங்க. அப்புறம் போக போக பெருசு ஏற்றிக்கலாமா? இல்லைனா பெருசை கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சீரீஸோட பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட லைக் டார்கெட் வந்து எவ்வளோ வைக்கலாம்? இந்த வீடியோவோட லைக் டார்கெட் வந்து ஒரு 8 லைக்குங்க. 8 லைக்ஸ் ஹவு டு ப்ளே நருட்டோ காட்சிங்கிற அந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட நிறையா லைக் வந்துச்சு. 50 லைக்கா எவ்வளோன்னு தெரில, ஆனால் நிறைய லைக் வந்துச்சு. தெரியாமல் ரெக்கார்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணி சரிடா வெட்ரா. ஓகே, 3 பிளாக் ஹைட்டுன்னு சொல்லிட்டு நான் 2 பிளாக் கட்டிகிட்டு இருக்கேன். எம்ஜிடி மூலையே மாடா. 3 பிளாக் ஹைட்டுன்னு சொல்லிட்டு 2 பிளாக் கட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, 3வது பிளாக். இங்கே ஒரு பிளாக்கு. இங்கேருந்து பிளாங்க்ஸ் காலியா? என்னடா இது சர்ன்னு கழிச்சு. மேலே ஓடி கட் பண்ணி வந்து ஜாம்பி வந்து கொஞ்சம் ரேர் ஸ்பானிங். க்ரீப்பரு ஸ்கெலிட்டன்லாம் டக்கு டக்குன்னு ஸ்பான் ஆகிடுவாங்க. ஓகே, பிளான்ஸ் எவ்வளோ பிளான்ஸ் செய்ய முடியுமோ அவ்வளோ பிளான்ஸ் செஞ்சாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வீடு போட்டுக்கலாம். ஓகே गाइस, ஓகே, ஸோ இதில் வந்து இங்கேருந்து பிளாங்க்கு, இங்கே பிளாங்க்கு, அப்புறம் இங்கே ஒரு பிளாங்க்கு. ஆனால் அப்படியே கீழேயும் ஐயோ ரெக்கார்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணிடுறேங்க. எனக்கு ரெக்கார்டிங் தூக்கி மேலே வச்சுருலாம். எங்கடா பிளாக் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன்? ஐயோ வெளில ப்ளேஸ் பண்ணுறாங்க. பிளாக்கு தெரியாமல் வெளில ப்ளேஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா 2 பிளாக்கு வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கடா. ஒரு பிளாக்கு. இப்போ சூரியன் எங்கே இருக்குது? ஐயோ ஐயோ சூரியன் மாதிரியே போகுது. என்ன அர்த்தம்? ஜாம்பி கிரீப்பர்லாம் வரப்போறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஏறா இதை அங்கே ஒன்று போட்டாச்சு. இங்கே 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 போட்டாச்சு. இங்கே போலாம். உள்ளே வந்து இந்த இடத்துல ஒன்று
ஓகே இப்போ ஒரு டோர் செஞ்சுக்கலாம். ஒரு டோர் ஒரு டோர் கேட்டால் 3 டோர் தர மாட்டேங்களேன். வாசல் வந்து வீடா. அழகான வீடு ரெடி கைஸ். ஓகே ஸோ இப்போ வீடு ரெடி. சன்னி செட்டு எங்க தூங்கிடலாங்க. எனக்கு என்னமோ தூங்கிடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுது. ஓகே ஸோ இங்கே வந்து குச்சி பார்ப்போம். சன் செட் ஆகுது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. என்ன பண்ணுறது காமிக்க தான் முடியல உங்களுக்கு சரியா. இருங்க டி ஓகே இவ்வளோ அழகாக சன் செட் ஆகுதுல்ல. ஓகே இப்போ தூங்கிடலாமா? ஓகே ஃபஸ்ட்டு நைட்டு கைஸ். ஃபஸ்ட்டு நைட்னா ஃபஸ்ட் டைம் தூங்குறேன் மைன்கிராஃப்டில். ஓகே வெளில வந்தாச்சு. சன்ரைஸ் சன்செட்டு சன்ரைஸ் மைன்கிராஃப்ட்டு. ஓகே இந்த கோழியை வெட்டியாச்சு. அந்த ஆடை போய் வெட்டலாம். ஏன்னா ஃபுட்டு ரொம்ப முக்கியம். இந்த கேம் ஆடை வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் உள்ளு மட்டும் தான் கிடைக்கும், மட்டன் கிடைக்காது. ஏன்னா இது இருக்காங்க சூப்பராக. இங்கே வாட்டர் ரிசோர்ஸ் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க சூப்பர். ஸ்வாம்பில் போனால் அந்த வாட்டரை விட இந்த வாட்டர் நான் வாங்கிச்சிருக்கேன். ஒரு பிளெயின் பயம் கிடைக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும். நான் 3 அடியா ஆட்டுக்கு 2 அடி வேண்டாம் பண்ணி எனக்கு மட்டும் 3 அடி. அங்கே ஒரு ஆடு பெட்டுக்கு இங்கே பஞ்சாலங்க. ஆடிங்க நல்லா ஸ்பான் ஆகுது. ஓகே கோழி ஓடுதே. அடிச்சாச்சு. எங்கடா வீடு அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டேனா? பயங்கரமாக பசிக்குது. நம்ம வந்து பச்சை கறி சாப்பிட்லாமா இல்லை சமைச்சு கறியை சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா சமைச்சு தான் கறியை சாப்பிட்ணும். அதுக்கு நான் போயிட்டு உட்டை மைன் பண்ணணும். ஸ்பீடாக போக மாட்றாங்க. ஓகே பச்சை ஒன்று தாண்டா ஏறுது. அதுக்காக ஸ்பீடாக போகிறானே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு பக்கத்தில் மரம் இல்லை. ஓகே எல்லா மரத்தையும் மெயின் பண்ணச்சுல. ஓகே பக்கத்தில் இந்த மரத்தையும் மெயின் பண்ணிடலாம். டேய் போடா குதிரா. ஆட்டோ ஜம்ப் ஆடினதான் வச்சேன், ஆனாலும் ஏன் ஒரு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ஓகே ஸோ மேலே வந்து பாருங்களேன், அதுக்குள்ளே 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்பீடாக போடா. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸ் அமைச்சிட்டு ஸ்லாபு அப்புறம் கோழி வேணுமா, ஏன்னா டார்ச் பண்ணல கொஞ்சம் போதும். ஒரு செஸ்ட்டு பண்ணுங்க, ஏன்னா ஒரு பேசிக் நீடில் ஒரு செஸ்ட்டு வந்து இருக்குது கண்டிப்பாக. ஓகே ஸோ செஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வைப்போம். இதுக்குள்ளே வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வச்சிடலாம்னா இந்த டோரு, இந்த சீடு இருக்கா நம்மக்கிட்ட வச்சுக்கலாம், சீடு யூஸ் ஆகும். இந்த உள்ளு சாண்டு. ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்லாப் எடுத்து கவர் பண்ணிடலாம். இந்த ஒரு இது மட்டும் இருக்கட்டும், ஏன்னா லைட்டுக்கு. ஐயோ அப்புறம் கீழே இப்போ சப்பா. ஓகே நைஸ். நம்ம வந்து ஸ்டோன் மைன் பண்ண போகிறோம். முன்னாடி பிக்காக்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். ஒரு ஆக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். ஐயோ ரெக்கார்டிங் டிஸ்டர்ப் பண்ணுற நீ. ஓகே
ஸோ நம்ம போயிட்டு மைன் பண்ணலாம். எங்கே இங்கே ஒரு மைனிங் போட்டு வேண்டியதான். எத்தனை பேருக்கு பண்ண தெரியாது எனக்கு. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி 4x4 செஞ்சுட்டு அதில் இந்த மாதிரி 2ஆக வெட்டுங்க. வெட்டிட்டு இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டுங்க. அப்படியே இந்த மாதிரி 2x வச்சுட்டு திருப்பி 4x4. ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்துடும் ஸ்டெப் மைனிங். ஸ்டெப் போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் ஸ்டெப் மைனிங்கே பேர் ஓகே. ஸ்டோன் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஒரு ஸ்டெப்பு மாதிரியே இருக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன்லாம் மைன் பண்ணிட்டு நம்ம இப்போ வுட்டு டூல்ஸ்லேருந்து ஸ்டோன் டூல்ஸ்க்கு மாற போகிறோம். ஸ்டோன் ஏஜ் அதிகமாக பசிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 8 ஸ்டோனை ரெடி பண்ணிட்டு ஒரு ஃபர்னன்ஸை ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ணுவோம் ஃபுட்டை. ஏன்னா என்னால் இதுக்கு மேலே முடியாது போல் இருக்குது. இப்போ எப்போ நான் வெளில போவேன். ஓகே, இல்லை ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நெட்வொர்க் இஷ்யூ. நான் சொன்னல ஒரே நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. நம்ம வீட்டு எத்தனை ஸ்டோன் இருக்குது. அப்பா பரவாயில்லப்பா, ஒரு ஃபர்னன்ஸ் பண்ண முடியுதுப்பா. ஓகே, ஸ்லாபுக்கு பதில் ஃபர்னன்ஸ் எடுத்து எங்கே வைக்கலாம். பெட்டுக்கு பக்கத்தில் அங்கே வைப்போம். உயிரா. ஓகே, இப்போ ஃபர்னன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டை போடலாம். இந்த 5 பீஃபு கீழே வந்து இந்த ஸ்லாபு போடுறலாம். 5 ஸ்லாபு அதுவாங்க 5 பீஃபுக்கு 5 ஸ்லாபு. இப்போ இந்த பீஃப் எல்லாமே ஸ்டீக்காக மாறுது. ஐயோ பசியில் செத்துருவான் போல் இருக்குங்க. இந்த ஃபுட்டு அப்பா ஒன்று ரெடியா சாப்பிட்றத போடு. ஒன்று சாப்பிட்டது பாருங்கள் எவ்வளோ ஏறுது. இப்படி சாப்பிட்டா சூப்பராக ஏறுது. அவ்வளோதாங்க, போய்ட்டு திருப்பி மைண்ட் பண்ணலாம். பசியை இப்போ தீத்தாச்சு. எங்கடா நம்ம மைண்ட் பண்ணுவியா? ஓ, வீட்டுக்கு பின்னாடி இருக்க. இப்போ தான் மைண்ட் பண்ண அதுக்குள்ளே மறந்து போயிட்டு பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன ஒரேனே தெரியல. ஒரே மாதிரி அது பிளாக்காக தான் இருக்கும். மொத்தமாக டிசைன் வச்சுக்கலாம். எதாவது வச்சுக்கோங்க. இந்த பிக்காக்ஸ் வந்து உடையிற வரைக்கும் மைண்ட் பண்ணலாம். இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இருட்டுனா உள்ளே இருட்டாகுது பார்த்தீங்களா. ஐயோ மொத்த எதுவுமே டிரான்ஸ்பரேட்டாக மாறிச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து ஜெல் ஐட்டம் இது பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோனில் ஒரு ஸ்வாடு ஸ்டிக்கு அனுப்புறான். ஸ்டிக்கு, இப்போ ஒரு பிக்காக்ஸு, அப்புறம் ஒரு ஆக்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஹோ பண்ணலாம். இப்போ ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார்மிங் குட்டியாக பண்ணலாங்க. தண்ணிக்கு நான் என்ன பண்ணுவேன், தண்ணிக்கு அயன் வேணும் பக்கெட்டுக்கு. இந்த சீடை சும்மா இங்கே வைப்போம். இது வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துச்சுன்னா நல்லதுங்க. இப்போ நம்ம தண்ணிக்கு என்ன பண்ணுறது, பேசாமல் கொண்டு வந்து இங்கே வச்சுருவோமா? நல்ல ஐடியா தாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். ஸ்பீடாக ஓடுறாங்க. அது வந்து தான் இந்த சொல்லிட்டேன் போகலாம். விட்டு இங்கேயும் சீடு வச்சிடலாம். ஓகே, ஸ்பீடாக போகலாம். வித்தியாஸ் திடீர்னு சீக்கிரம் உள்ளவா. ஓகே ஓகே கைஸ், அந்த செஸ்ட்டில் வந்து எல்லாம் இருக்கட்டும். வேறு எதுவும் வேணாங்க. இந்த லெதர்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாம். அப்புறம் வேட்டையாடி வேட்டை. தம்பி ஸ்டோனில் நான் ஒரு ஸ்வாட் வச்சுருந்தேனே,
அது செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருப்போம் போது. ஷீப்பை வேட்டையாடுறது வேஸ்ட்டு, ஏன்னா வெறும் ஜஸ்ட்டு உள்ளு தான் கொடுக்குது. அந்த கவு சிக்கனை பிச்சு அந்த மாதிரி வச்சிடலாம். கவு கறி ப்ளீஸ். நம்ம ஒரு லெதரில் ஒரு ஆர்மர் பண்ணது சும்மா லெதரில். ஏய் இப்போ இங்கே ப்ளூலேருந்து அப்படியே ஸ்வாம்போட கலக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஓகே தம்பி சன் செட் ஆக போகிறாரு. வீட்டுக்கு போய் தூங்குறது நல்லது. ஓகே வாங்க வாங்கப்பா. பார்த்தீங்களா கைஸ், அதுக்குள்ளே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா உங்களுக்கு திருப்பி நான் சன்செட் எடுக்கிறேன். ஓகே இப்போ நம்ம இந்த லெதர் எல்லாத்தையும் ஒரு லெதரில் ஒரு சும்மா ஒரு பூட்ஸ். சரி என்ன செய்யலாம்? லெதரில் 5 இருக்குது. எப்படியும் ஒரு பூட் செய்கிறதுக்கு 4 லெதர், ஹெல்மெட் செய்கிறதுக்கு 4 லெதர் தான். பூட்ஸ் செய்யலாமா ஹெல்மெட் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா நான் பூட்ஸு தான் சொல்லுவேன். சரி ஹெல்மெட் செய்வோம். டே நைட் ஆயிடுச்சுடா, தூங்குடா. ஒன்லி ஸ்லீப் நைட்டா? இருட்டிடுச்சுடா, தூங்குடா. என்ன கைஸ் இவன் தூங்க மாட்டான். தம்பி அப்பா தூங்கிட்டான்டா. ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து செகண்ட் தூங்குறோம். இப்போ டே 2 கைஸ். இப்போ இந்த சீரீஸ் எத்தனை டே பண்ணலாம்னு சொல்லுங்கள், இல்லை இன்ஃபைடாக பண்ணலாம்னா கூட சொல்லுங்கள். நம்ம இன்ஃபைடாகவே பண்ணலாம். ஆமாம் அந்த வீட்டு தான் வளர்ந்துருக்கும், ஆனால் வளர்ந்துருக்கு சான்ஸே இல்லை. சும்மா போய் பார்ப்போம். பரவாயில்லைங்க நல்லா தான் இருக்குது. ஓகே வாங்க ஸ்பீடாக போகலாம். அப்புறம் ஃபார்ம் செய்யலாம். பக்கத்தில் பம்கின், எல்லா பம்கினும் காவடாக இருக்குது. காவடு இல்லாத ஏதாவது பண்ணிச்சு சொன்னாங்க. எல்லா பம்கினுமே காவடு. ஓகே இல்லை அந்த ஆமாம் நம்ம ஒரு ஹெல்மெட் பண்ணுவோம், அது போடலையே. அந்த ஹெல்மெட் எடுத்து போட்டுமோ. ஸோ இதாங்க சார் நம்ம எப்படி ஸ்கின் செம்மையாக இருக்கா? ஓகே சரி இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா? எல்லாம் போய்ட்டு சண்டை காமிச்சு முடிச்சிடலாம். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நருட்டோ ஹவு டு ப்ளே நருட்டோ காட்சின்னு ஒரு போட்டிருந்தோம், அது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. அப்புறம் லோக்கி கிராஃப்ட் சீரிஸ் போட்டிருந்தோம், அதுவும் பார்க்காம இருந்தீங்கன்னா சேனல் பேஜுக்குள்ளே போய் பார்த்துருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பை ஃப்ரம் யர் MGD. பை 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 கைஸ். பை பாய்.